ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இருக்கோம். இப்போ தான் திருச்செந்தூர் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் கும்பாபிஷேகத்தை பார்த்துருக்கீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வர்ற ஜூலை 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்காக இன்றைக்கி 4ஆம் நாளான அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அப்படின்றதுனால கோயிலுக்கு போயிருந்தோம். யாகசாலைக்கான ரெடிபாடுலாம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலைகள்லாம் நல்லா சிறப்பாக பக்தியோடு நல்லா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதை முன்னிட்டு பூர்வாங்க ஹோமங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. 4ஆம் நாள் கலச பூஜைகள் கலச ஹோமங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதை எல்லாமே உங்களுக்காக நான் இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கணும்னு வேண்டிகிட்ருக்கேன். நீங்களும் எல்லாருக்கும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கணும்னு முருகனை நல்லபடியாக வேண்டிக்கங்க. பாருங்கள், 4ஆம் நாளை முன்னிட்டு கலச பூஜை ஹோம பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா. முருகா எல்லாருக்கும் மன நிம்மதியை கொடுப்பா, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையிலே முதிர்ந்த பழம், பழமுதிர் சோலையிலே முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் முருகனோட அருள் கிடைக்கட்டும், மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் கிடைக்கட்டும், கேட்டது கிடைக்கட்டும். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள்.